பண்றான். என்று வள்ளுவர் வாக்கப்படி பருவத நாட்டை ஆண்டு வந்த மன்னருக்கு மகளாக புவனேஸ்வரி என பெயர் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். நானும் பட்ட படிப்பு முடித்துவிட்டு தாயகம் திரும்பியிருக்கிறேன். இருந்தாலும் அம்மாவை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக வெளிநாடு சென்று பட்டப்படி முடித்து தாயகம் திரும்புவது. ஆமாக்கா, அம்மாவை சொல்வது வழக்கமல்ல. சின்ன பொண்ணுடா. ஆமா, கான்ட்ராக்டர் படிக்கிறான். உனக்கு கண்ணு எதுனா ஃபால்ட்னா சொல்ல செக் பண்ணுவா. முதல்ல அது கண்டா எனக்கு நல்லாவே தெரியுதுடா பாவி. வெளிய போய் கண்ணு ஊசினு படிச்சு தலைய வலிக்குதா. நான் என்ன பண்ணட்டோம்? அதனால தான் செக் பண்ணிருக்கேன். டேய் என்ன தவற பேசுறே? யூஸ் என்ன சொல்லி தரலையாடா? நான் என்ன யூஸ் பண்றேன்? ஏன்டா குவாலிட்டிட்ட அசிங்கமா பேசுற? ஆமா, எந்த ரூட்ல இருக்கு? காஞ்சிபுரம் ரூட்ல அப்படி புதுப்பாடி போய் போற. அட பாவி, அதெல்லாம் பக்கமே பேசுறேன் பாவா. டேய் அது கண்டக்டர், இது கண்டக்டர். அது எனக்கு டுல்வாஸ் குளுக்கோஸ்ரா. சொரான மெடிக்கல் யாத்ரா. ஏண்டா நீங்களோட பளபளன்னு மூஞ்சியா? என் மண்ணாடி வயசு வந்துடா. படிப்புல நல்ல முறையில படிக்கிறியாமா? அம்மா, நானும் நன்றாக படித்து முடிக்க போறேன். இது லாஸ்ட் இயர்மா. நீ நல்ல முறையில் படித்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொது சேவை செய்யும். அம்மா, நானும் நன்றாக படித்து முடித்து விட்டு இலவசமாக பொது சேவை செய்வோமா? எனக்கு அது போதுமா? மகளே வாமா. அம்மா, என் மனதில் ஒரு ஆசை இருக்குமா? என்னமா என்ன ஆசை தெரியுமா? ஊருக்கு காலா காலத்துக்கு திருமணம் பண்ண ஆசைப்படுறேன். அம்மா வாய கொடுக்குமா? எனக்கு திருமணமா? எனக்கு திருமணம் என்பதே வேண்டாம் அம்மா. ஆடவரை கண்டாலே எனக்கு பிடிக்காதம்மா. நீங்க தந்தையை திருமணம் செய்யுங்க. தந்தை உங்களை பாதிலேயே விட்டுட்டு போயிட்டார். அன்று முதல் இன்று வரை இந்த பருவ நாட்டை சிறு சிற்பம் ஆட்சி வருது. நான் திருமணம் செய்து கொள்ளாமல் ஆணுக்கானாக பெண்ணுக்கு பெண்ணாக காலம் முழுவதும் உங்களுக்கு நான் துணையா இருக்க ஆசைப்படுறேன்னா உங்களுக்கு திருமணம் செய்து வச்சு அழக பார்க்கணும்னா தங்கை இருக்கிறா பூடேஸ்வரி அவளுக்கு திருமணம்
புத்திக்குதாமா என்ன? புத்திக்குதா என்னடா? புத்திக்குதா உனக்கு என்னடா? போய் கேட்டு சொல்லுவா வாமா என்னடா பாரு அம்மா முகத்தை பாரு என்னடா நல்லா தான் இருக்காங்க எங்க அம்மா நல்லாதாங்க நான் பண்ணா ஆ, வா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு ஆமாண்டா அவங்க கண்ண மூரத்துக்குள்ள உனக்கு ஒரு காரியத்தை ஆடா பாவி. எங்க அப்பாவே எங்களை விட்டு போயிட்டாரு எங்க அம்மா தான் எங்களுக்கு இருப்பது துணையாக எங்க அம்மாவையும் சாவ சொல்றா பாவி ஒப்பன் சத்துக்கு உங்க அம்மா சேர்த்து கொடுக்கலாம் ஏன்டா நீ சாவ வேண்டியதுடா எங்க அம்மா வேண்டிய சாவ சொல்ற மகளே பாப்பாக்கு அம்மா சரிம்மா அக்கா தான் வேணாடா நீ வந்து படிக்க அம்மா போது நிறுத்தமா அக்காவும் வயதுல மூத்தவே அவளே திருமணம் வேண்டாம் சொல்றா அப்ப நான் எப்படிமா திருமணம் செஞ்சுக்கிறது எனக்கு எதுவும் வேண்டாமா திருமணம் வேண்டாம் வேண்டாம்மா. சரி திருமணத்தை பத்தி பிறகு பேசலாம் இருவரைக்கும் எங்க போறீங்க அம்மா நாங்க மலர்வனம் சென்று மலர்வனத்துல ஆடி பாடி முடிச்சுட்டு அரண்மனைக்கு வந்த பிறகு திருமண கதை பேசுறோம் எங்க துணியாவா இவனா துணைக்கு வருவான் நிறைய தான் வருவான் எங்கடா ஏய் மலர்வனம் வர போறியா அதுக்கா கையில வச்ச மாதிரி இருக்குது. டேய், ஒரே வாட்டுதான் அதான் ஒரே வாட்டுதான் அங்க வந்துட்டு பிறகு மருந்து சொன்ன என்ன ஏய்,